ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அது இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் தான். ஓகேங்களா? என்னன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு கரண்ட் பில் வந்துட்டு ஹெவியாக வரும். அது வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது தான். அந்த கவர்மெண்ட் ஏற்றிடுச்சு அது ஏற்றிச்சு அதெல்லாம் கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுற யூனிட்டு எங்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 ஏசி இருக்குது, 2 பெட்ரூமுக்கு ஏசி இருக்குது, 2 பாத்ரூமுக்கு ஹீட்ரு இருக்குது, டிவி வந்துட்டு பெருசாக இருக்குது, இன்னொன்று ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது இதுன்னு இருக்கவே ஹெவியாக எங்களுக்கு கரண்ட் பில்லு வருது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு லோன் எடுத்தோம். ஈஸியாக வந்துட்டு கவர்மெண்ட் லோன் எல்லாம் வந்து ஈஸியாக கிடைச்சிருது. அதில் வந்து மானியம் பார்த்தீங்கன்னா 78,000 ரூபா வரையும் நம்மளுக்கு கிடைக்குது. நான் ஐஓபியில் தான் எடுத்தேன். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 2,200 ரூபா இஎம்ஐ. ஓகேங்களா? நான் போடுற சோலாரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 பேனல் போட்டிருக்கேன். அது எவ்வளோ கெப்பாசிட்டின்றது நான் ஃபுல்லாக வந்துட்டு அங்கே கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ. ஓகேங்களா? இப்போ பொருள் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு. அதே போல் வந்துட்டு மேலே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்துட்டு நம்ம பேங்க்லேருந்தே அமௌண்ட்டு டேரெக்டாக அவங்களுக்கு போயிடும். நம்ம என்ன போடுறோம், பிராண்டு என்ன பிராண்டு? அதானி. நாங்கள் போடுற பிராண்டு வந்துட்டு அதானி. சோலார் வந்துட்டு அதானி போடுறோம். எனக்கு வந்துட்டு 7,000 8,000 கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு 2,200 ரூபா இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம்ல, ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இங்கே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே வந்துட்டு கெப்பாசிட்டி கொடுக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு போக கவர்மெண்ட்டுக்கு அப்படியே நம்ம வந்துட்டு யூனிட்டு நம்ம கொடுத்துக்கலாமா? ஸோ அந்த மாதிரி தான் நான் 6 பேனல் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸ்பீச்சர்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா ஆட் பண்ணிக்கலாமா? எங்களோட அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இதுக்கு பே பண்ணது? மொத்த அமௌண்ட்டு 20,000 ரூபா. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு லோன் போட்டு கொடுத்துறது வந்துட்டு 2,20,000 ரூபா. அதில் வந்துட்டு 78,000 ரூபா வந்துட்டு மானியம். கரெக்டாக? 78,000 ரூபா வந்துட்டு மானியம். அடுத்த மாதத்துலேருந்து 1 லாக் வார மானியம் வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஸோ வந்து புரியல. விஜய் சார் வந்துட்டு நம்ம முதல்வர் இருக்கிறாரல்ல, அவர் வந்துட்டு 30,000 ரூபா வந்துட்டு மானியம் கொடுக்குறாரு. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு 78,000 ரூபா வந்துட்டு மானியம் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு இது மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டு பொறுத்து உங்கள் சூழ்நிலையை பொறுத்து சோலார் போடலாமா வேணாமான்றது நீங்கள் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. ஸோ நான் என் வீட்டுக்கு வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? வாங்க, நான் அங்கே மேலே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பொருள் வந்து இறங்கிருக்குன்றதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இறங்கிருக்கா, இங்கே வந்துட்டு இறக்கிட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இங்கே காம்பவுண்ட்லேயே வச்சுருக்கோம். நாங்கள் வந்து மாடியில் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இது வந்துடும். இந்த மாதிரிலாம் பேனலுக்கு வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பேனலுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக பொருள் வந்து இறங்கிருக்கு. இதுதான். ஆறு பேனல் வந்து இறங்கிருக்கு. ஃபுல்லாக இறக்கிட்டு இது என்னன்றது தெரில, இது இறக்கி வச்சுருக்காங்க. இது என்னன்றது தெரியல, ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த மாடி மேலே போடலாம் அப்படின்னு நினச்சேன். அங்கே வேணான்னிட்டாங்க. இந்த சீட்டு மேலே தான் போட போகிறோம். நாங்கள் இந்த சீட்டு மேலே போட்டு தான் சோலார் வந்துட்டு இது பண்ண போகிறோம். தான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த மாடியில் இருக்கல, இங்கே வந்துட்டு 3 பேனலாம், அதுக்கப்புறமா இங்கே ஒரு 3 பேனலாம் போட்டுட்டாங்கன்னா ஸோ வந்து கரண்ட்டு பில்லு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் போயிட்டு ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அங்கே வந்துட்டு டிஃபன் சாப்பிட போயிருக்காங்க. வந்துட்டாங்கன்னா அங்கே ரெடி பண்ண சொல்லும் போது நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன டீட்டெயில்ஸோ நான் அதை உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்களையும் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றது முடிஞ்சு அவங்கக்கிட்டையும் கேட்டு அவங்களே கூட பேச சொல்லி நான் போடுறேன். ஓகேங்களா? இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதே போல் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் கரண்ட் பில் வந்து அதிகன்றாங்க. ஸோ அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான், அந்த மோட்டிவில் தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இப்போ வந்துட்டு கடைக்கு நான் கிளம்பணும். ஏன்னா வெளியூர் கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் போயிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெடி பண்ண சொல்லும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிகிற மாரி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ப்ரொஃபஷனலாக என்னால் எடுத்து போட முடியல.
இருந்து இப்போ தான் வந்தேன். சோலார் போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபைனல் வந்துட்டு பார்த்துக்கு எடுத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் காமிக்கிறேன். மேலே ஏறி ஃபிட் பண்ணிட்டு பிறப்பு சொல்கிறேன்.